அவினாசி தாலுகா தண்டுக்காரம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ரைஸ் மில் தோட்டத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். இங்க என்ன ஒரு வித்தியாசமான ஒரு கிராப் இப்ப நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது குழித்தட்டு முறையில் மஞ்சள் சாகுபடி, அதனுடைய நாற்று உற்பத்தி, அதை பத்தி தான் இப்ப வடிவேல் அவர்கள் சொல்ல போறாரு. வணக்கங்க. இந்த மஞ்சள் நாற்று உற்பத்தி எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது பவானிசாகர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில தான் எனக்கு அறிமுகம் பண்ணி வச்சாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விவசாயிகள் சில பேருக்கு அங்க கிடைக்குங்கிற விஷயத்த தெளிவா சொல்லியிருந்தேங்க. அவங்க போய் அங்க அப்ரோச் பண்ணும்போது அங்க இப்போதைக்கு செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா புக்கிங் க்ளோஸ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் இயர்ல தான் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அந்த விவசாயிகளாம் ரொம்ப ஆர்வமா பண்ணணும்னு சொல்லி முன் வந்து நீங்க பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுனால நாங்க எல்லாரும் ஒத்துழைப்போட ஒன்னா சேர்ந்து இந்த முயற்சியை பண்ணாங்க. ஆக்சுவலா இதுல இருக்கிற முதல் விஷயம் என்னன்னாங்க, இன்னைக்கு நிலைமைக்கு மஞ்சள் உற்பத்திக்கு தேவையான விதை மஞ்சள் ஒரு ஏக்கருக்கு 800 கிலோ 1 டன் வரைக்கும் தேவைப்படுதுங்க. ஆனா இந்த முறையில் நம்ம செய்யும் போது 150 to 200 கிலோ மஞ்சள் வரைக்கும் தான் தேவைப்படுதுங்க. ஒரு விரலி மஞ்சள்ல அதிகபட்சம் காட்டுல நடவு பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு முளைப்பு தான் வருங்க, அதிகபட்சம் 2 வருங்க. இது நம்ம 6 to 7 முளைப்புகளை தனித்தனியா பிரிச்சுங்க நாத்தா உற்பத்தி பண்றாங்க. இந்த குழித்தட்டுக்கு நம்ம தேங்காய் நார் வேஸ்ட்டை பயன்படுத்துறாங்க. அதை கொஞ்சம் தனியா பிளாக்குகளாவே விற்கிறாங்க பதப்படுத்தினதா. அது கொஞ்சம் கூடுதல் விலை இருக்கிறதுனால நாங்க நேரடியா தயாரிக்கிற இடத்துல வாங்கி அதை கொஞ்சம் டீகம்போஸ் பண்ணிட்டாங்க. இஎம் மாதிரியான திறமைகளை வச்சு அதை மக்க வச்சு பயன்படுத்தினாங்க. இந்த குழித்தட்டுகளில் தயார் பண்ற முறை எப்படின்னாங்க, விரலி மஞ்சள்ல நம்ம முளைப்புகளை மட்டும் தனியா கட் பண்ணிங்க, அதை தேங்காய் நார்ல தனியா மூடி வச்சு ஒரு 4 to 5 நாள் அதுக்கு நேரடியா பூவாளி மூலமா தண்ணி கொடுக்கணுங்க. அதுக்கப்புறம் அதோட முளைப்பு திறன் அதுல ஊக்கப்படுத்தப்படுதுங்க. முளைப்பு திறன் நல்லா வந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம ட்ரேக்கு கொஞ்சம் மாத்துறோங்க. ட்ரேல நாங்க என்ன பண்ணிருக்கோம்னாங்க, அந்த முளைப்பு திறன் வேர்ல வழி பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கும், பயிர்ல வேற எந்த தாக்குதலும் இல்லாம முளைப்பு திறன் வீரியமா இருக்கிறதுக்கும், வேர் நல்லா வளர்ச்சி அடைவதற்காகவும் அதுல நாங்க சூடோமோனஸ், ட்ரைகோடெர்மா விரிடி இதெல்லாம் பயன்படுத்தி அதில் நினச்சி அதுக்கப்புறமா நடவுக்கு பயன்படுத்துகிறேங்க. ட்ரேவுக்கு மாற்றும் போதுங்க அதில் வேம்னு சொல்லி ஒரு மூலப்பொருள் பயன்படுத்துகிறேங்க. அது முழுக்க இயற்கையானது. அது வேர்வழி பிரச்சனைகள் கிழங்கு மஞ்சளில் எதுவும் தாக்காமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிறேங்க. அதை பயன்படுத்தி நம்ம அதை மஞ்சள் உள்ளே போட்டு திரும்ப அதுக்கு மேலே தேங்காய் நாரை மறுபடியும் நிரப்பிங்க. ஒன்று மேலே 10 தட்டுக்களை அடுக்கிங்க. அதை பிளாஸ்டிக் காகிதங்களை வச்சு நல்லா தண்ணியில நினைச்சதுக்கு அப்புறமா அதை பிளாஸ்டிக் காகிதங்களை வச்சு மூடாக்கா வச்சிடும். அதுல 7 to 8 நாள் வைக்கும் போது முளைப்புகள் எல்லாமே வெள்ளை முளைப்புகளா 1 to 1.5 inch வரைக்கும் வளருதுங்க. அது வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்து தனியா பரப்பி ஒத்த தட்டு முறையில வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் 1 to 2 நாளைக்கு ஒரு தடவை இடைவெளியில பூவாளி மூலமா தண்ணி கொடுத்தா போதுங்க. அப்படி நம்ம பிரிச்சு வச்ச தட்டுக்கள் 15 to 25வது நாளுங்கும் போது நல்ல வளர்ச்சியில இருக்குங்க. அப்ப நம்ம நடவுக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாங்க. இந்த நாத்துகள் இருக்கிற பெனிஃபிட் என்னன்னு பார்த்தாங்கன்னா, முதல் விஷயம் நம்ம இதுல முளைப்பு திறன் 100% அப்படியே கிடைக்குங்க. நம்ம கிழங்கு நடவு பண்ணும்போது 80% கிழங்குகள் தான் நிலத்துல முளைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா மண்ணோட காராமிலத்தன்மை, அப்புறம் சீதோஷ்ண நிலை, தண்ணி பற்றாக்குறை, இந்த மாதிரி பிரச்சனைகளால 20% முளைப்பு பாதிக்குதுங்க. ஆனா நம்ம நாத்தா நடவு பண்ணும்போது 100% முளைச்சு மேல வருதுங்க. அதனால குறைஞ்சபட்சம் கூடுதலா 20% மகசூல் நம்மளுக்கு அது மூலமா கிடைக்குது. அடுத்த விஷயம் பார்க்கும்போது 800 கிலோ மஞ்சள் வரைக்கும் நம்ம இதுல மிச்சப்படுத்த முடியுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இதை நிழலான இடத்துல வச்சு வளர்க்கறதுனால நம்மளுக்கு தேவைப்படுற மஞ்சளோட அளவு மட்டும் இல்லாம வளர்றதோட வீரியம், அதோட தன்மை எல்லாமே கட்டுப்படுத்தப்படுதுங்க. அதனால நோய் தாக்குதல் அந்த மாதிரி பிரச்சனைகள் குறையுது. நிலத்துல நடவு பண்றதுக்கு நம்ம இதுல 40 to 45 நாள் தள்ளி நடவு பண்றாங்க. பொதுவா மஞ்சள் வைகாசி 15க்கு அப்புறம் நடவுக்கு எடுத்துப்பாங்க. ஆனா இது நம்ம அதுல இருந்து 45 நாள் 50 நாள் தள்ளி கூட நடவு பண்ணலாங்க. அதிகபட்சம் 60 நாள் கழிச்சு கூட நடவு பண்ணலாங்க. ஏன்னா நம்ம வளர்ந்து பயிரா நடவு பண்றதுனால கூடுதலான நேரத்தை நம்ம எடுத்துக்கலாங்க. அப்படி எடுத்துக்கிறது மூலமா என்னன்னாங்க, தண்ணி ரொம்ப மிச்சப்படுத்தப்படுதுங்க.
குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு 60,000 70,000 லிட்டர் தண்ணி வந்து நம்ம கொடுக்க வேண்டி வருங்க மஞ்சள் முளைக்கிறதுக்காக. ஏன்னா மஞ்சள் இருக்கிற ரொம்ப சவாலான விஷயம் என்னன்னா முளைக்க வைக்கிறதும் அதுக்கப்புறம் நோய் கட்டுப்பாடு, இந்த 2 விஷயங்கள் தான். அந்த முதல் விஷயத்த நம்ம இங்கேயே நிவர்த்தி பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுக்குற நுண்ணூட்டங்கள் இந்த சத்துக்கள் மூலமா ஓரளவுக்கு நோய் கட்டுப்பாடு இல்லாம அந்த தாக்குதல் இல்லாம வளர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகுதுங்க. பூச்சி மருந்து வாங்கினேன், இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? இப்ப நான் பணத்தை பத்திக்க கவலையே படுறதில்லை. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சுது. நம்ம வளர்ந்த பயிரை நடவு பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுனாங்க, தண்ணி மிச்சப்படுறதோடு இல்லாம காட்டுல கலை நிர்வாகத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு உதவியா இருக்குங்க. ஒரு மாசத்துக்கு மேல வளர்ந்த பயிர் நடவு பண்ணும்போது மண்ணில வந்து சீக்கிரமா நிழல் விழ ஆரம்பிச்சிருது. அதனால களைகளோட முளைக்கிற அளவு வந்து ரொம்ப குறையுதுங்க. இது வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கிழங்கு நடவு பண்ற மஞ்சள் வந்து 5வது மாசத்துல இருந்தா கீழே அந்த கிழங்கு பிரியறதுக்கான சாத்தியம் அதிகமாகுதுங்க. ஆனா இது வந்து இங்கேயே வளர்த்து நடவு பண்றதுனால அதனோட அளப்பயிர்களோட அளவு வந்து 15-21 வரைக்கும் இருக்குன்னு யூனிவர்சிட்டிலேயே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து கூடுதல் மகசூல் இல்லாம 3வது மாசத்துலயே அந்த கிழங்கு பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகங்க. ஏன்னா இதோட தாய் மஞ்சளோட அளவு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால வேகமா வளர்ந்து சீக்கிரமா கிழங்கு பிரியுங்க. இந்த மாதிரி இது இருக்கிறதோட இதோட கணக்கு பார்க்கும் போதுங்க, இன்னைக்கு 1 டன் மஞ்சள் நம்ம நடவுக்கு எடுத்துக்கிறோம்னாங்க கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டி வருங்க. 1 கிலோ விதை மஞ்சளோட விலை இன்னைக்கு 20 ரூபாய்க்கு இருக்குங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு முறையில பண்ணும்போது அதிகபட்சம் ஒரு 13,000 14,000 ரூபாய் தான் வருதுங்க. ஸோ இதுல வந்து நம்ம நடவுக்கு எடுத்துட்டு காட்டுல பராமரிக்கிற செலவு குறையுதுங்க, தண்ணியோட செலவு குறையுதுங்க, களை கட்டுப்படுது, மஞ்சளோட தேவை ரொம்ப குறையுதுங்க. இன்னைக்கு சூழ்நிலைக்கு 20 ரூபாய்க்கு இருக்கிற மஞ்சள் சில வருஷங்களுக்கு முன்னாடி 60 ரூபா 65 ரூபா வரைக்கும் கூட இருந்துச்சுங்க. அன்னைக்கு நிலைமை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 70-80% பணம் வந்து கூடுதலா மிச்சமாகுங்க. இதோட வரவு செலவுகளோட விஷயங்கள் பார்த்தோம்னாங்க, இதுக்கு தேவையான மஞ்சி வந்து 1 டன் வரைக்கும் தேவைப்படுங்க ஒரு ஏக்கருக்கு நடவுக்கு பயன்படுத்துறதுக்கு. அதோட விலை வந்து அதிகபட்சம் 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய் வரைக்கும் வருதுங்க. அதுக்கப்புறமா இந்த குழித்தட்டுகள் வந்து ஒரு 350 தட்டுக்கள் வாங்க வேண்டி வருங்க. நாங்க இதுல ஒரு தடவை பயன்படுத்துற மாதிரி ரொம்ப லேசான மைக்ரான் அளவுல இருக்கிற தட்டுக்கள் வாங்கியிருக்கேங்க. இது வந்து நம்மளுக்கு போக்குவரத்து செலவோட ஒசூர்ல இருந்து சில கம்பெனிகள்ல இருந்து 7 ரூபா ரேட்டுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியா நம்ம ஆள் கூலி அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு அதிகபட்சம் ஒரு 10-12 பேர் வந்து ஒரு 4 நாள் வேலை செய்யற மாதிரி கணக்கு வருங்க. அந்த அளவுக்கு வருதுங்க. ஸோ இதுக்கு பயன்படுத்துற அந்த ட்ரைகோடர்மா விரிடி சூடோமோனஸ் இதுகளோட விலையெல்லாம் அதிகபட்சம் ஒரு 1000 ரூபாய்க்குள்ள வருங்க. மற்றபடி இதுக்கு கொடுக்குற அந்த வேம் வந்து அதிகபட்சம் ஒரு 2000 ரூபாய் அந்த மாதிரி கொடுக்கும் போதுங்க வேர்வழி பிரச்சனைகள் சுத்தமா எதுவும் இருக்காதுங்க. இது மட்டும் இல்லாம நம்ம பயன்படுத்துற அந்த 200 கிலோ மஞ்சளோட விலையும் சேர்த்து தான் அதிகபட்சம் 14,000 ரூபாய் வரைக்கும் வருங்க. அப்படி நம்ம கணக்கு பார்க்கும்போது நம்ம எடுத்துக்கிற 1 டன் மஞ்சளோட விலை பார்க்கும்போது 20,000 ரூபாய் வருதுங்க. ஸோ இதுல நம்மளுக்கு 6000-7,000 ரூபாய் வரைக்கும் மிச்சமாகுங்க. கூடுதலா இது குறித்த தகவல்கள் ஏதாவது வேணும் இல்ல சந்தேகங்கள் ஏதாவது கேட்கணும்னா பவானி சாகர்ல இருக்கிற வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்துல இதுக்கு உண்டான தகவல்கள் பயிற்சி எல்லாமே கொடுக்குறாங்க. அது தவிர வேற ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னு விரும்புறவங்க என்னோட முகவரி கூட கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட பேர் சி வடிவேல், கானூர் புதூர், அவினாசி தாலுகா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். செல்போன் நம்பர் 9944033055. சரிங்க சரிங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-151 தொடர்பு கொள்ளவும். உணவே மருந்து, மருந்தே உணவு, உண்பதே அருந்து உணவு என்னும் சித்தர்கள் சிந்தனையோடு விடை பெறுகிறோம். வணக்கம்.
இது மாயபூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொழிலும் பூமி,